நேற்று பன்னீர்செல்வம் சார் வந்துட்டு நம்மளுடைய ஜெயலலிதா அம்மாவின் சமாதியில உட்காந்து 40 நிமிஷம் தவம் இருக்கிற மாதிரி இருந்ததுக்கு அப்புறமா அவருக்கு புத்தி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்ப பன்னீர்செல்வம் வந்துட்டு பிரஸ்ல வந்துட்டு நேரடியா வந்துட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி அவர் சொன்ன பல சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதாவது முதல்ல என்ன சொன்னார்னா, ஜெயலலிதா அம்மாவின் மறைவு குறித்து எழுப்பப்பட்டிருக்கும் சந்தேகங்களை வந்துட்டு பூர்த்தி செய்ய வேண்டியது முதலமைச்சரான என்னுடைய கடமை. கண்டிப்பா வந்துட்டு நான் அதுக்கு கூடிய சீக்கிரத்திலே நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையா சொல்லியிருக்காரு. இதுவரைக்கும் வந்துட்டு அது மர்மமான மரணம் இல்லை அப்படின்னு சொன்னவர் இப்ப இப்படி சொல்லியிருக்கிறது வந்துட்டு உண்மையிலே ஜெயலலிதா கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு மிகப்பெரிய சந்தேகத்தை நம்ம மதக்குள்ள எழுப்பி வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, பன்னீர்செல்வம் அடுத்த கட்டப்படியா என்ன விஷயம் அப்படி சொல்லியிருக்காருன்னா, ஜெயலலிதாவின் அண்ணன் மகளான தீபா இருக்காங்கல்ல, அவங்கள வந்துட்டு தன் கூட சேர்ந்து ஆட்சியை அமைக்குமாறு தீபா அவர்களுக்கு பகிரங்கமா வந்துட்டு அழைப்பு விட்டுருக்காரு. இது வந்துட்டு தமிழகத்தின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய அழைப்பாக கருதப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஒருவேளை தீபாவும் பன்னீர்செல்வமும் ஒன்னா சேர்ந்து இந்த ஆட்சியை அமைப்பார்களானால் அதிக பெரும்பான்மையான மக்கள் வந்துட்டு பன்னீர்செல்வத்துக்கும் தீபாவுக்கும் தான் வந்துட்டு ஆதரவு அளிப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஏற்கனவே வந்துட்டு தமிழ்நாட்டில் பாதி பேர் வந்துட்டு தீபாவுக்கு ஆதரவு அளிச்சு வந்துட்டு இருக்காங்க. இப்போ பன்னீர்செல்வத்தின் இப்படிப்பட்ட அதிரடியான நடவடிக்கைகள் பார்த்து மக்கள் மேலும் பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு அளிச்சு வந்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைப்பாங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு பல வருடங்களுக்கு இவங்க ரெண்டு பேரோட ஆட்சி தான் அமையும் அப்படின்னு இப்போ மக்கள் எல்லாருமே ரொம்ப வந்துட்டு எதிர்பார்த்த வண்ணமே இருந்து வந்துட்டு இருக்காங்க. மேலும் பல மர்மமான விஷயங்களை கட்டவிழ்த்து விட்ட வண்ணமே இருந்து வந்துட்டு இருக்கா நம்மளுடைய பன்னீர்செல்வம். இந்த விஷயங்கள் எங்க போய் முடியும் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கும் போதும் சசிகலா தரப்பினர் மிகவும் ஐயப்பட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றதா மிகப்பெரிய உண்மையா கருதப்பட்டு வந்துட்டு இருக்கு. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.